Chai with Chitra. ஒரு கார் வந்து என்னை இடிக்கிற மாதிரி வந்து நின்றுச்சு. நானே சோகத்தில் வந்துட்டு இருக்கிறேன், இது என்னடான்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா சிவா எங்கே போயிடுவீங்க அப்படின்னு. ரமாகிருஷ்ணன் சிவா. அவர் எப்படி உங்களுக்கு தெரியும்? சிவா விஜயகாந்த் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு தெரியும். ஓ, விஜயகாந்த் ஆஃபீஸ்லேருந்து தெரியும். ஆண்டி அப்புறம் இந்த பின்காலத்தில் அவர் வந்து செல்வராஜோடைய பார்ட்னர் ஆகிட்டார். எங்கே போயிட்டுருக்கேன்னாரு, வீட்டுக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னு. நாளைக்கு ஃப்ரீயாக அந்த ஆஃபீஸ் வர முடியுமா அப்படின்னு. நம்ம இடையே ஒரு 1.5 வருஷமாக பேச்சுவார்த்தை கிடையாது அவரோட. சரி இன்னும் வந்த உடனே ஆஃபீஸ் போனேன். போனோடனே இது மாதிரி ஆஃபீஸில் 3-4 ப்ராஜெக்ட் இருக்குது, அதில் ஒரு ப்ராஜெக்ட் நீ பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த படம்னு, இது மாதிரி சரத்குமார் படம், நாகராஜ் டைரக்ஷன், அரவிந்த். சரி சார், உன்னோட கண்டிஷன்ஸ் என்ன? எனக்கு வந்து கண்டிஷன் ஒன்றும் கிடையாது. மேபி இன்னொரு 1 இயரில் என் சிஸ்டர் மேரேஜ் வரும், அதுக்கு எனக்கு நீங்கள் இவ்வளோ ஹெல்ப் பண்ணிங்கன்னா மட்டும் போகிறோம், மற்றபடி நான் ப்ராஜெக்ட் டோட்டலாக உங்களோட இருக்கேன் சிவா. சரி நாளைக்கு கதை கேட்டுடலாம். ஃபிலிம் சிட்டியில் கதை கேட்டோம். இன்டர்வல் தான் வந்தது. நான் சிவாவுக்கு எழுதியே காமிச்சேன், இந்த படம் நாம் எடுக்கணுமா சொல்ல முடியல. தென் ஒரு பேப்பர் எடுத்து இந்த படத்தை நம்ம எடுக்கணுமா, இல்லை நீ முழு கதை கேட்டு முடிவு பண்ணுப்பா. சரி ஃபுல் கதையை கேட்டுட்டு நான் வெளியே வந்தது தான் சொன்னேன். சிவா இந்த படம் அவ்வளோ பெட்டராக தோணலையே அப்படின்னு. எப்படி சொல்கிற அப்படின்னாரு. இல்லை இது நக்மான்ற ஒரு கேரக்டரு அனாவசியமாக இருக்குது, மற்றபடி கதை பெட்டராக தெரியுது, பட் இந்த நக்மா வந்து எங்கே வந்தாங்க, எப்படி வந்தாங்க, எதுவுமே இல்லையே. அப்புறம் நாகராஜை கூப்பிட்டு கேட்டேன், இது என்ன அது, அதை பிடிச்சி இதுக்குள்ளே ஏதோ வச்சிருக்கேன். உண்மைதான் சார், என் கதையில் இது இல்லை டேரக்டர். அப்புறம் அப்படின்னு இல்லை வியாபார ரீதியாக ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டாங்க, அதனால தான் இதை பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லோரும் வேலை செய்யணும்னு சொன்னீங்கன்னா நான் வேலை செய்கிறேன், அது ப்ராப்ளம் கிடையாது. பட் இந்த கதைக்கு இந்த போர்ஷனுக்கும் சம்மந்தமே கிடையாது. அவங்க ஆஸ் இட் இஸ் சரத்குமார், பார்த்திபன், ஊர்வசின்னு ஒன்று இருக்குல்ல, அது பிரமாதமான கதை நாகராஜ், நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ஷூட்டிங் போனோம். அதில் தான் சோகால்டு ராண்டி இவங்கெல்லாம் அறிமுகப்படுத்தப்பட்டது. ரத்னவேலுவோடலாம் எனக்கு ஃபஸ்ட்டு டேவே சண்டை, கனல் கண்ணனோட ஃபஸ்ட்டு டேவே சண்டை. ஏன்? ஒரு கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு பெரிய செட் போட்டிருக்கோம் சார், குடிசை செட் கம்ப்ளீட். இவங்க உள்ளே போய் 2 நாளாக க்ளோஸ்அப் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. நான் சொன்னேன், ஏன் நீங்கள் இதை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் ஷாட்ஸ் வந்து நீங்கள் சென்னையில் கூட எடுக்கலாம் ஷூட்டிங் முடியாத பட்சத்தில். அப்புறம் நான் சொன்ன மாதிரி எடுத்தாங்க. இருந்தாலும் அந்த படம் ரொம்ப இழுத்துருச்சு. திடீர்னு சரசாருக்கு அடிபட்டுச்சு, அது பண்ணுச்சு, இது பண்ணுச்சு. அது சிவாவே கொஞ்சம் ஷேக் பண்ணிச்சு அந்த படம். அதான் அதில் உண்மை. படம் வெளியீட்டிலே கூட நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. அது வந்து மேபி அதுக்கு பின்னாடி இருந்த ஒரு கண்டக்டர் மாப்பிள்ளைன்னு ஒரு படத்தை பண்ணிவிட்டு இதை பண்ணியிருந்தா ஒரு வேளை எஸ்கேப் ஆகிருப்போமோ என்னமோ தெரியல. ராங் கால்குலேஷனாக இதை கை வச்ச உடனே அன்றைக்கி நைட்டு டோட்டலாக ஜாம் ஆகி, சில உதவிகள் வர்றேன்னு சொன்னது வராமல், இதெல்லாம் பெரிய இதாகி அப்படியே அவர் ஃப்ரீஸ் ஆகிட்டார் சிவா. அந்த பட் பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் இருந்த படம் ஓவராலாக மாட்டிக்கிச்சு. கண்டக்டர் மாப்பிள்ளையே ரிலீஸ் ஒரு நல்ல படம், அது அருமையான படம். அந்த சந்திரன் நல்ல டைரக்டர். அது வந்து ரிலீஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு. முரளி கம்பேக்கில் பண்ண படம், சாங்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இப்போ இந்த அரவிந்தன் படத்து கதையை கேட்ட மாதிரி இதுக்கு முன்னாடி நீங்கள் பணியாற்றிய எல்லா படங்கள்லையும் கதை கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கேன் சார். ஈவன் சத்தியவாக்கு எனக்கு பிடிக்கல, நீங்கள் எடுத்த படம். அது ஒரு பழைய கதை மாதிரி இருந்துச்சு, ரொம்ப ஓல்டு ஸ்டோரி மாதிரி இருந்தது எனக்கு. அது ஒரு சில நேரத்தில் காலத்தின் சூழ்நிலை ஒரு ஃபோர்ஸ் தான் சார். இப்போ நம்ம 2 பேர்ட்ட சொல்லிட்டு இப்படி வாங்கியிருப்போம், அவனுக்காக அந்த டேட்டில் ஷூட்டிங் போக வேண்டியது வரும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அது நம்ம ஆரம்பிக்கப்பட்டது. சரி கதை ஓடாதுன்னு தெரிஞ்சு போச்சு, ஆனால் வியாபாரம் நல்லா இருந்தது, அதான் உண்மை. அந்த வியாபாரம்ங்கிறது இட் வாஸ் குட். நான் அரவிந்தராஜ் அது இதுன்னு, பட் அதை விட அவங்க செலவு பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் இதெல்லாம் நடக்கும், ப்ராஃபிட்டே வர வேணாம், ஒரு பேர் வரும்னு பார்த்தா அதோட எக்ஸ்பெண்டிச்சர் வந்து
நம்மளால் நம்மளுடைய இதுக்கு தாங்க முடியாத ஒரு எக்ஸ்பெண்டிச்சர். ஓ அப்போது இருந்த சூழ்நிலை வந்து ஃபிலிமே நீங்கள் டெய்லி வாங்கணும். ஆமாம். டெய்லி எங்கன்னா ஒரு பணத்தை விட ஃபிலிம் பரட்டுறது பெரிய விஷயம். பணம் கூட பரட்டிடலாம். ஃபிலிம் இல்லைன்னா எப்படி ஷூட் பண்ணுறது? ஸோ அதுக்கு காலையிலேருந்து நான் 1 மணி வரைக்கும் ஃபிலிம் கலையணும், அப்புறம் காசு கலையணும், இதெல்லாம் பண்ணி தான் அந்த படம் பண்ணோம். அதில் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக இல்லாதவங்க அவங்க. அப்படியா? ஆமாம், இட் இஸ் ட்ரூ. ப்ராக்டிக்கலாக வந்து இப்படி பண்ணால் அப்படி வரும். ஏன்னா நம்ம வந்து மணிவண்ணன் சாரோட ஒர்க் பண்ணிவிட்டு அப்படியே என்டையராக வேறு மாதிரி இருக்கும். மணிவண்ணன் சார் வந்து பைலட் ட்ராக்கில் ரீ ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருப்பார். அம்பிகை நேரில் வந்தால் படத்தில் ராஜா கிளைமேக்ஸ் பார்த்துட்டு சொல்கிறாரு இங்கே எங்கே ஷார்ட்ஸ் வேணும்னு. லீடர் போட்டு கொண்டு வந்து அப்படி ஒரு டெக்னீஷியன் அவர். இவங்களுக்கு வந்து இவங்க பர்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க, பட் அது பர்ஃபெக்ஷன் அல்ல. கிளைமேக்ஸ் மட்டும் சார் ஆல்மோஸ்ட் 10 days ஷூட் பண்ணிருக்கோம். 10 days ஷூட் பண்ணிவிட்டு எடிட் பண்ணி பார்த்தப்போ நான் சொன்னேன், சார் படம் 2 இடத்துல முடியுது, ஃபஸ்ட்டு கிளைமேக்ஸோட தூக்கிடுங்க. இல்லை இப்போ உங்களுக்கு என்ன மிச்சம்னார். அந்த 1000 அடி 52 பிரிண்ட்டில் 52,000 அடி பாசிட்டிவ் மிச்சம். இதை ஒன்றையாவது மிச்சம் பண்ணுவோன்னு நோன்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஒரு 4 நாள் கழித்து ராவுத்தர் படம் பார்க்குறாரு. படம் பார்த்தார், நல்லா இருக்கத்தான்ட்டு போயிட்டார் அவர். நான் ரிலீஸ்க்கு 2 நாள் முன்னாடி இதெல்லாம் பிரச்சனையெல்லாம் சார்ட் அவுட் பண்ணி ரிலீஸ்க்கு 2 நாள் முன்னாடி லேபுக்கு போனால் இந்த 1000 அடியை வெட்டிட்டு இருக்காங்க டேபிளில் போட்டு. என்னங்க இதுன்னு கேட்டேன். இல்லை ராவுத்தர் வந்து அது நீங்கள் சொன்னது தான் சொன்னார். இப்போ நான் சொன்னதை கேட்கல. நான் அப்போ நம்பி சாரோட சண்டைக்கு போனேன். என்னுடைய ப்ராடக்ட்டு யாரை கேட்டு இவங்கெல்லாம் கை வைக்கிறாங்க? ஃபஸ்ட்டு கட் பண்ணணும் வேணான்னு டிசைட் பண்ணணும். நான் கட் பண்ணணும் தான், பட் அதை டிசைட் பண்ண வேண்டியது நான், இவங்க இல்லை. இவங்களுக்கெல்லாம் முடிஞ்சு போச்சு கதை. அப்படின்னா இல்லை வந்து சொன்னார். வந்து யார் சொன்னார்? ஜெயச்சந்திரன் சொன்னார். ஜெயச்சந்திரன் சொன்னால் நீங்கள் ஏன் சார் கொடுக்குறீங்க? உங்களுக்கு பவரே கிடையாது இதுக்கு. பட் இப்போது நானும் கட் பண்ணணுன்னு தான் சொல்கிறேன், அது வேறு. பட் என்னுடைய பர்மிஷன் இல்லாமல் இது எப்படி நடக்கலாம்? அப்போ நாங்கள் யார்? அப்படிலாம் சண்டை போட்டு தான் ஒரு வழியாக அதை ஆச்சு. அதோட நமக்கு அவங்களுக்கும் மனசு வருத்தம் ஆச்சு. பட் அரவிந்தராஜோட இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன், அந்த விஷயம் வேறு. பட் அது லைஃப்பில் நம்மளுடைய சர்வைவலையே அப்படியே ஒரு மாதிரி கொலாப்ஸ் பண்ணி விட்டுருச்சு. வெரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ். எவ்ரிடே இஸ் நமக்கு ஒரு வெரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏண்டா எடுத்தோன்ற சூழ்நிலையில் தான் அந்த படத்தை எடுத்தோம். பட் மணிவண்ணன் சாராக இருந்தாக்கா அந்த கதை வேற. அவர் நிச்சயமாக நமக்கு அது ப்ராஃபிட் தான் பண்ணியிருப்பார். இவங்க பேட்டர்ன் ஆஃப் ஒர்க்கு அதை நம்மளால ஒருவேளை அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ண முடியலையோ அது நமக்கு தெரியாது. மணிவண்ணன் சார் அந்த படம் நிச்சயமாக 35 mm தான். இட் இஸ் நாட் சினிமா ஸ்கோப். பட் இவங்க வரப்போ ஆட்டோமேட்டிக்காக சினிமா ஸ்கோப் ஆகிடுது. சினிமா ஸ்கோப்பை தேடுறதுக்கு இங்கே கேமரா இல்லை, அது பாம்பேலேருந்து வரணும். ஸோ இவ்வளவு சிக்கலில் தான் கோபியும் ப்ரொஃபஷன் போயிட்டான்னு வச்சுங்க, மேனேஜராக போயிட்டான், நானும் மேனேஜராக போயிட்டேன். ஸோ அந்த மேனேஜருக்கு அப்புறம் தான் நமக்கு ஒரு வேறு மாதிரி ஒரு லைஃபு திருப்பி வந்தப்புறம் தான் டேர்ன் ஆச்சு. டேர்ன் ஆகிட்டு தான் அந்த படத்தை வாங்கினவர், சிட்டி வாங்கினவர் ஜஸ்வந்த் பண்டாரி. அவர் படமெல்லாம் முடிஞ்சு அவரை ஒரு நாள் பார்த்தேன். அவருக்கு அதில் லாஸ் தான், சிட்டி வாங்கினதில். அவர் 75,000 வாங்கினார், அது லாஸ். அப்போ நான் பார்த்து சொன்னேன், இந்த மாதிரி சார் ஏதாவது பின்னாடி காலகட்டத்தில் அதை சரி பண்ணலாம் சார் அப்படின்னா. அதெல்லாம் இருக்கட்டும்பா, என்ன பண்ணுற அப்படின்னா. இல்லை சார், இந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சரி, நல்ல பார்ட்டி ஏதாவது வந்தால் சொல்லு. நான் அவர் அப்போ தான் வரார் ஃபைனான்ஸ் பண்ணுறது, கேசி பக்காடியா விட்டு வெளியில் பண்ணுவோம் அப்படின்னா. சரி சார். அதுக்கப்புறம் ஒரே ஒரு டீல் நான் ஒருத்தருக்கு போய் சொன்னேன், இந்த மாதிரி அவர் ஒரு 20 lakhs பணம் கேட்குறாரு. கொடுக்கலாம் சார், அது சினிமா கிடையாது, செக் ப்ரோன்னு வச்சுட்டு கேட்குறாரு. கொடுக்கலாம் அப்படின்ட்டு கொடுத்தாரு. எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னோட கொடுத்துட்டு கரெக்டாக 2 months அதை கலெக்ட் பண்ணி கொடுத்தேன். அவர் சொன்னார், இது உனக்கு வச்ச டெஸ்ட்டு தான், ஸோ யூஆர் ஓகே. நம்ம எதுவாக இருந்தாலும் இனிமேல் நான் உன் மூலம் டீல் பண்ணுறேன். அருமை. நான் இனிமேல் யார் மூலம் பண்ணல, என்கிட்ட யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட சார் ஒரு 300 to 320 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன் சாரோட. க்ளீனாக ரிலீஸ்க்கு முதல் நாள் கூப்பிட்டு லேபில் சொல்லுவார், வாசு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரோ அதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சம்டைம்ஸ் காணாமல் கூட போயிடுவார், ஹைதராபாத் போடுவார், எங்கேயோ போடுவார். பட் நம்ம இவ்வளவையும் நாம் தான் பார்த்து நாம் கொண்டு போய் அவருக்கு கொடுக்கணும். அதில் வந்து
அதில் என்னை முழுமையாக நம்பி அது வேறொரு நமக்கு இதை கொடுத்தது. சினிமாலேயே எவ்ரிடே நான் எல்லாரையும் மீட் பண்ணணும், எல்லாரையும் பார்க்கணும். அதில் நடுவில் ரொம்ப கேப்டன் ஃப்ரெண்ட்ஷிப் புதிய தீர்ப்புலேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. கேப்டன் வந்து ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருந்துட்டு இருந்தார். காஜா மைதீன் சொன்னார், எனக்கு கேப்டன் டேட் ஒன்று வாங்கணும் சார் அப்படின்னாரு. கேப்டன் கிட்ட பேசினப்போ சுதீஷ் தான். சுதீஷ் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவர் சினிமாவுக்கு வந்ததுலேருந்து எது வந்தாலும் கூப்பிட்டு கேட்டுக்குவார். அப்போ போய் பேசினப்போ கொடுக்கலாம் பிரதர், நம்ம சம்பளம் எவ்வளவு அப்படின்னாரு. அதெல்லாம் ஓகே சார், டேட்டு மாமா வராங்க நாளான்னைக்கு பேசிடுவோம். அப்புறம் அவர்கிட்ட போய் பேசினப்போ யார் டைரக்டர் அப்படின்னாரு. அதெல்லாம் இன்னும் எங்களுக்கே தெரியாது, நீங்கள் டேட்டு சொன்னீங்கன்னா அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணலாம் சார் அப்படின்னு. இல்லை நீ முதல்ல டேரக்டரை கூட்டிகிட்டு வா அப்படின்னாரு. சார் அப்புறம் அது இதுன்னு போட்டு பார்த்தா சரியாக வரல. அப்புறம் வாங்கி செட்டில் போய் சொன்னேன், சார் நீங்கள் டேட்டு எங்களுக்குன்னு சொல்லாத வரைக்கும் எந்த டேரக்டரும் ஒத்துக்க மாட்டேங்கிறா. டேட்டு ரோஜா கம்பெனிஸ்ன்னு சொல்லுங்கள், டேரக்டர் ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் ஆகும் அப்படின்னு. இப்போ நான் சொல்கிற டேரக்டர் ஒரு நாள் கூட்ட முடியுமான்னாரு. சொல்லுங்கள் சார். ஷாஜி கைலாஷ் அப்படின்னாரு. நாளைக்கு இங்கே இருப்பார் சார் அப்படின்னு. என்னையா சொல்கிறேன் அப்படின்னாரு. நாளைக்கு மத்தியானம் ஃப்ளைட் 2 மணிக்கு உங்களை சிவாஜி, நாளைக்கு எங்கே ஷூட்டிங்கன்னா சிவாஜி கடையில் மீட் பண்ணுறேன் சார் வந்துட்டேன். ஷாஜிக்கு ஃபோன் பண்ணேன். ஷாஜிக்கு ஃபோன் பண்ணோடனே ஷாஜி உடனே கிளம்பி வந்துட்டோம். வந்துட்டு போய் தெரியுமா அவர் முன்னாடி? தெரியும் எனக்கு. தெரியுமா? தெரியும். அது அந்த நம்ம அம்மா கிரியேஷனில் ஒரு படம் பூஜை போட்டோம் சார் ஷாஜி வச்சு. அப்போ தான் நான் தான் போய் ஷாஜி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறது. எனக்கு மம்முட்டி ஷாஜியை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கார் நல்லா. அதை வச்சு தான் பேசினேன். அவர் வந்துட்டார். வந்த உடனே ஆப்டன் வாஸ் வெரி ஹாப்பி. அதில் கடைசி ஃப்ரேம் வரைக்கும் காஜா மைதீனுக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்து கடைசி ஃப்ரேம் வரைக்கும் அருமை. காஜா மைதீனுக்கு தெரியாது. என்ன நடக்குது, என்ன எடுக்கிறாங்க, எதுவுமே தெரியாது. அந்த படத்துக்கு பூஜைக்கு வந்தார். இன்பிட்வீன் குஷால் தாஸ் கார்டனில் ஒரு நாள் ஷூட்டிங்க்கு வந்தார். காப்பி பார்க்க வந்தார். இந்த அத்தனையும் நான் ஃபண்டிங்லேருந்து எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி அருமை அவருக்கு கொடுத்தேன். பட் நல்ல ப்ராஃபிட் தான் அவருக்கு. அப்போ அந்த மார்க்கெட் சொல்ல வேணாம், அது நெக்ஸ்ட் டு இது வானத்தை போல அந்த ப்ராஜெக்டை. அவன் காலையில் பூஜை முடிச்சுட்டு ஆஃபீஸ் வந்தால் டிஸ்ட்ரிபியூட்டர் அடிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. இல்லை படம் வந்து கமர்ஷியல் சக்ஸஸாக, அதுவும் கதை தப்பு தான். லிட்ரலாக கதை தப்பு தான். ஏன்னா ஷூட்டிங் டேட் வந்துருச்சேன்னு சொல்லி அதை பேசி பேசி எதையோ எடுக்கணுமேனு எடுத்த படம் தான் அது. நிறைய பேர்ட்டு கதை கேட்டால் பிடிக்கல. அப்புறம் லியாகத் அலிகானே ஒரு லைன் சொன்னார், அப்படியே ப்ரொசீட் ஆகி போயிட்டோம். பட் அது ஷாஜி வந்து ஒரு இன் டைமில் முடித்தார். அது ஒரு நல்ல விஷயம் தான். என்ன எவ்வளோ பெரிய செட்டப்பாக இருந்தாலும் அவரால் ஹேண்டில் பண்ண முடியும். அவர் வந்து இன்றைக்கி 9 to 5 அது முடிக்கணும்னா 95 முடிப்பார். அதில் எதுவுமே பேலன்ஸே வைக்கவே மாட்டார். ஃபாஸ்ட்டாக அடித்து முடிச்சுட்டு போயிடுவார். அதில் கேப்டனுக்கு அவரை பிடிச்சி இது. அப்புறம் நான் தான் அஜித்துக்கு கூட அவரை கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணேன் ரோஜா கம்பெனிஸில். பட் என்னால் அந்த படம் பார்க்க முடியல. ஆனால் நான் வேறு விஷயங்களில் பிஸி ஆகிட்டதுனால நான் பார்க்க முடியல. அதில் நிறைய குழப்பங்கள் இருந்து அப்புறம் நான் கடைசியாக போய் முடித்தேன். 2 பேரையும் சரி பண்ணி முடித்தேன். ஒரு தயாரிப்பு நிர்வாகியாக சிவாஜியோட பல படங்கள் ஒர்க் பண்ணீங்க. ஆமாம் சார். சிவாஜி சார் ஒரு படத்தில் நடித்தார்னா மேனேஜரோட வேலை ஈஸிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா எல்லாருமே அவர் 6 மணிக்கு வந்துடுவாருன்னு இவங்க எல்லாம் 6 மணிக்கு வந்துடுவாங்க. நம்ம வந்து அதுலேயும் கொஞ்சம் லேட்டாக வந்தது மணிவண்ணன் சார்னு வச்சுங்க, அது வேற. அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. டேரக்டர் வந்து பூம்புகார் ப்ரொடக்ஷன்ஸ் படம் பண்ணுறப்பவே கலைஞர் வந்துடுவார் டிஸ்கஷனுக்கு பிரசிடென்சி ஹோட்டலுக்கு. நானும் இன்னொருத்தர் தான் முன்னாடி போய் டேரக்டர் வந்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லணும். அங்கே பார்த்தா யார் இருக்கீங்கன்னா டிஆர் பாலு அவங்கவுங்கெல்லாம் நின்றுருப்பாங்க. நம்ம வந்து போய் சொன்னோம்னா அவங்க டேரக்டருக்கு இதே வேலையாக போச்சு. இதை ஏதோ தலைவரும் அதை மன்னிச்சு விட்டுறாரு, என்னன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு. 2வது படமும் பண்ணார். 2வது படமும் பண்ணார். இப்படியெல்லாம் இருந்தும் 2வது படம் பண்ணார். இதே தான் ஜல்லிக்கட்டில் உங்களுக்கு ராஜாஜியாவில் ஷூட்டிங்கில் செகண்ட் டே லேட்டாக தான் வந்தார். சிவாஜி வந்து சேர் போட்டு உக்காந்தார். பட் வாழ்க்கை வந்து அது வேறு. சிவிஆர் சார் வந்து அவர் டேக்கிங்கும் இவர் வர டைமிங்கும் அதெல்லாம் சொல்லவே முடியாது. ஆனால் வேலை பார்க்குறதுக்கே ஈஸியாக இருக்கும். நம்ம பின்னாடி பண்ண படங்கள்லாம் வந்து அசம்பிளிங்கும் அதுவும் இதுவும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான்னு தான் எனக்கு நம்மளுக்கு தான் தெரியும். பட் சிவாஜி சார் படம் வந்து டெஃபினட்டாக காலையில் 7 மணினா 7 மணிக்கு இருப்பார்ல சிவாஜி சார். 6:30க்கு பிரசாத் ஸ்டுடியோ
வாழ்க்கை செட்டுக்கு நம்ம அங்கே தான் போட்டிருக்கோம். 6:30 மணிக்கு நிச்சயமாக உள்ளே நுழைஞ்சிருவார். 7 மணிக்கு தலையில் விக்கு வச்சு ரெடியாக கரெக்டாக வந்துடுவார். வந்து சேரில் உட்காந்தவர். இன்றைக்கி அவங்கவுங்க கேரவனில் போய் உட்காந்துக்கிறாங்க. அவர் வந்து எந்த காலத்துலையும் லஞ்சுக்கு முன்னாடி அவர் மேக்கப் ரூம் போனதே கிடையாது. அந்த ஒரு படம் ஃபுல்லாக அவர் என்னை வாசுன்னே அவருக்கு தெரியாது. பாஸ்கர்ன்னு சொல்லி மட்டும் விட்டுட்டு இருப்பார். நானும் சரி அவர் கூப்பிட்றாரு நம்ம இதை பேரை மாற்றணும்னு சொல்லிட்டு பாஸ்கர்னா அந்த படத்தில் யாரோ ஒரு கேரக்டர் வந்து பாஸ்கர். அதில் அவர் எப்படி அதை பிடிச்சிக்கிட்டாருன்னு தெரில. பாஸ்கர்ன்னு சொல்லுவார். சரி பாஸ்கர் தான். அதே மாதிரி நம்பியார் சாமி இந்த படம் ஷாஜி படம் வந்து ஹைதராபாத்தில் ஷூட்டிங். காலையில் 6 மணி இருக்கும். நான் இப்படி எதிர்த்து லுங்கி கட்டிட்டு, ஏன்னா அவருடைய ஹோட்டல் வேறு, என் ஹோட்டல் வேறு, ஜஸ்ட் ஆப்போசிட் தான், கொஞ்சம் தூரம் டிஸ்டன்ஸ். அங்கே ஒருத்தர் லுங்கி கட்டிட்டு நடந்து வந்துட்டு, அங்கே இருக்கிறதுலேருந்து லுங்கி கட்டிட்டு நடந்த அளவுக்கு ஆர்டிஸ்ட் யார் அப்படின்னு சொல்லிட்டு நான் மெதுவாக அப்படி இறங்கி போனால் ஒரு கையில் ஒரு பொட்டியோட கேப்டன் வராரு. கடைசியாக மரியாதை சிவா படம் நான் தான் ஃபுல்லாக வருவேன். பேங்காக்கில் சாங் இறங்கின உடனே எனக்கும் விக்ரமன் சாருக்கும் பயங்கர மிஸ்ஸாச்சு. நான் மணி சாரை பார்த்து நீங்கள் எனக்கு படம் பண்ணணும்னு சொல்லி நான் சத்யவாக்கு முன்னாடியே கேட்க போயிருந்தேன். இது பயம் தெரியாத மாதிரி ஒரு நாள் வீனஸ் காலையில் வீட்டுக்கு போயிட்டேன். ஃபோன் பண்ணேன், அவர் தான் எடுத்தார். உங்களை பார்க்கணும் சார் அப்படின்னு. ஓ வாங்க அப்படின்னு உடனே போனேன். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.